அதிகாரம் 30. வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது எதுவெனின் பிறருக்கு சிறிதும் தீங்கு தராத சொற்களை சொல்லுதலே ஆகும். பொய்மையின் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை தருமானால் பொய்யான சொற்களும் வாய்மைக்கு நிகராக கருதப்படும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சம் அறிந்து பொய் சொல்லுதல் கூடாது. அவ்வாறு சொல்வானே ஆனால் அவன் நெஞ்சே அவனை சுடும். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் தன் உள்ளம் அறிந்து பொய் பேசாமல் உண்மையே பேசுவானே ஆனால் அவன் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் இருப்பான். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஒருவன் தன் மனம் அறிந்து பொய் பேசாமல் உண்மையே பேசி வருவானே ஆனால் தவமும் தானமும் செய்வதை விட சிறந்தது அதுவே ஆகும். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் சொல்லாதிருத்தலை போன்ற புகழ் வேறு எதுவுமே இல்லை, அதுவே எல்லா அறத்தையும் தரும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. ஒருவன் பொய் பேசாமல் உண்மையே பேசி வருவதே மிகச் சிறந்த அறமாகும். அதை விட சிறந்த அறம் வேறு எதுவுமே இல்லை. புறந்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடலின் தூய்மையானது நீரால் அமையும், மனதின் தூய்மையானது வாய்மையால் அமையும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. புற இருளை போக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் விளக்குகள் ஆகாது. சான்றோர்களுக்கு அக இருளை போக்கக்கூடிய பொய்யாமையாகிய விளக்கே விளக்காக கருதப்படும். யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெற. யாமையா கண்டவற்றுள் வாய்மையை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை.